A, B, C and D, E, F are both 3-digit such that A, B, C, D, E and F are distinct non-zero digit such that A, B, C plus D, E, F equal to 1111. Then what is the value of A plus B plus C plus D plus E plus F அப்படின்னு கேட்டுருக்காங்க. இது வந்து UPSC CSAT 2023 கேட்ட கொஸ்டின். கொடுத்துருக்க நம்ம வந்து 1லேருந்து 10 வரையும் இப்படி வரிசையை எழுதிக்கலாம். எழுதுனதுக்கப்புறம் வந்து இந்த கீழே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து இங்கே A ப்ளஸ் B ப்ளஸ் C ABC ப்ளஸ் DEF ஈக்குவல் டு W கொடுத்துருக்காங்களா. ஸோ அதை நம்ம கீழே எழுதிக்கலாங்க. அதில் AEC அண்டு DEF இதில் போட்டுக்கலாம். இப்போ வந்து வேல்யூ வந்து 1111 இருக்குது. இந்த ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணுறோம் அப்போ நமக்கு 1111 கிடைக்கணும். 1111னா CFA கூட்டம் நமக்கு 11 வரணும். அப்படின்னா வந்து எந்த நம்பரை கூட்டினா வந்து 11 வரும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லாஸ்ட் சின்ன நம்பர் பெரிய நம்பர் வந்து பார்த்துக்கலாம். 9 2 ரெண்டையும் கூட்டினா வரும் 2 9. ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் ஆல்ட்ரேட் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சேம் ஆன்சர் தான் வரும். 11 பேலன்ஸ் இங்கே 1 இருக்குது. அப்போ பிஏயும் இஏயும் கூட்டினா 10 வரணும் ப்ளஸ் 1 இங்கே வரணும். அப்போ என்ன கூட்டலாம்? 6ஐயும் 4ஐயும் கூட்டலாம். 6ஐயும் 4ஐயும் கூட்டினா என்ன வரும்? 6ஐயும் 4ஐயும் கூட்டினா 10 வரும். 10 + 1 11. 11க்கு இங்கே 1 போட்டலாம், பேலன்ஸ் இங்கே வரும் 1. இப்போ ஏயும் டியும் கூட்டினா ஒரு 10 வரணும். ஏயும் டிக்கு இப்போ என்ன எதை கூட்டினா 10 வரும் அப்படின்னா 7ஐயும் 3ஐயும் கூட்டினா 10 வரும். அப்போ 7 3 இங்கே 10 வரும். அப்போ கூட 11. அப்போ ஒரு வேலை உங்களுக்கு கிடச்சிருச்சு ஆல்மோஸ்ட். இப்போ இது மாதிரி எடுத்து போனீங்க அப்படின்னா A = 7, B = 6, C = 2, D = 3, E = 4 and F = 9. இப்போ கேட்டது வந்து A + B + C தான் கேட்டிருக்காங்க. A + B தான் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ ஸோ கொஷினை கேட்ட மாதிரி A + Bலேருந்து ப்ளஸ் F வரையும் கூட்டும்போது நம்ம கிடைக்கிற வேல்யூ வந்து 40 தான். ஆன்சர் வந்து 40 தான். இது மாதிரி கண்டினியூஸ்லி சட்டுக்கு நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம்.